வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஷ் பட்ஜெட் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 39 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? A company expects to have rupees 37,500 cash in hand on 1st April 2006 and requires you to prepare an estimate of cash position during the 3 months April to June 2006. The following information is supplied to you. பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து 3 months பீரியடுக்கு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும், ஏப்ரல் மே ஜூனுக்கு. இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, வேஜஸ், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, 5 மாதத்துக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 3 monthsக்கு தான் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், பீரியட் ஆஃப் கிரெடிட் அலோட் பை சப்ளையர்ஸ் 2 months. அதாவது சப்ளையர் கொடுக்குற கிரெடிட் பீரியட் எவ்வளவுன்னா 2 months கொடுத்துருக்காங்க. சப்ளையர் அப்படின்னும் போது நம்ம பர்ச்சேஸை பார்ப்போம். 20% of sales is for cash and period of credit allowed to customer for credit sale is 1 month. அதாவது இந்த சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 20% கேஷ் சேல்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்தந்த மாதத்துக்கு அப்படியே 20% கேஷாகவே வந்து ரிசீவ் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் இந்த சென்ஸ் 80% வந்து கிரெடிட் சொல்லியிருக்காங்க. அந்த கிரெடிட் எவ்வளோ மந்த் அப்படின்னா 1 monthன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச்சில் 80% ஏப்ரலில் ரிசீவ் பண்ணுவாங்க, ஏப்ரலோட 80% மேயோட 80% ஜூனில். ஓகே, எஸ். டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அண்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ் 1 month. மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிலே வந்து 1 monthன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மார்ச்சோடது ஏப்ரலில், ஏப்ரலோடது மேயோடது ஜூனில். எல்லா எக்ஸ்பென்சஸுமே வேஜஸ், ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ், செல்லிங் எல்லாமே அதே மாதிரி 1 month தான். இன்கம் டேக்ஸ் ஆஃப் rupees 57,000 is due to be paid on June 15th 2006. ஓகே, இன்கம் டேக்ஸ் வந்து 57,000 ஜூன் 15th பே பண்ணுறாங்க. The company is to pay dividend to shareholders and bonus to workers of rupees 15,000 and rupees 22,500 respectively in the month of April. பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஏப்ரல் மந்த் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட்டும் ஒர்க்கருக்கு போனஸும் கொடுக்குறாங்க. 15,000 22,500 சொல்லிட்டு. ஓகே, அதாவது டிவிடெண்ட் வந்து 15,000, போனஸ் வந்து 22,500. Plant has to be ordered and is expected to be received and paid in May. It will cost rupees 1,20,000. பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம், அது மேலே ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த பிளான்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,20,000 சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இப்போ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 37,500. எஸ், எழுதியாச்சு. 37,500 ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே சேல்ஸ் போடுவோம் இல்லையா? சேல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 20% கேஷ் சேல்ஸும் 80% கிரெடிட் சேலும். முதல்ல அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அது எப்படி போடணுன்றதை உங்களுக்கு கேல்குலேஷன் போட்டு காட்டுறேன். எஸ், பாருங்கள், இப்போ நமக்கு வந்து மார்ச்சோட 80% வந்து நம்ம ஏப்ரலில் ரிசீவ் பண்ணுவோம். அண்ட் ஏப்ரலில் இந்த 90,000 இருக்கு இல்லையா, அதில் 20%, ஏன்னா அது கேஷ். இந்த 84ல் 80ன்றது கிரெடிட். எஸ், பாருங்கள், இப்போ பாருங்கள், கேஷ் சேல்ஸுன்றது அந்தந்த மாதத்தில் அப்படியே 20%. ஏப்ரலில் பாருங்கள் 90,000ல் 20%, மேல வந்து 1,20,000ல் 20%, அண்ட் ஜூனில் 1,35,000ல் 20%. அப்போ இது 18, இது 24, இது 27 வந்துருச்சு. இப்போ கிரெடிட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோடது, பிகாஸ் 1 monthன்னு சொன்னதுனால ப்ரீவியஸ் மந்த் எடுத்துக்கிறோம். அப்போ ஏப்ரலில் ரிசீவ் பண்ணுறது இந்த 84ல் 80% தான். பாருங்கள், 84ல் 80%. அதுக்கப்புறம் ஏப்ரலோடது மேலே 90,000ல் 80%, அதுக்கப்புறம் மேவோட 1,20,000ல் 80%, ஜூனில். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளோட கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். எழுதிக்கலாமா? கிரெடிட் சேலும் கேஷ் சேல்ஸும் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், கிரெடிட் சேல் எழுதியாச்சு, அதுக்கப்புறம் கேஷ் சேல்ஸ் 20% எழுதியாச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போ வேறு எதுவுமே நமக்கு ரெசிப்ட்ஸில் கிடையாது. மற்றது எல்லாமே பேமெண்ட்டு தான். பிகாஸ் நமக்கு ரெசிப்ட்ஸில் கொடுத்துருக்குது வெறும் இந்த சேல்ஸ் மட்டும்தான் வரும், ஓப்பனிங் பேலன்ஸ், அவ்வளோதான். மற்ற எதுவுமே நமக்கு வராது. ஓகே, எஸ். இப்போ வந்து பேமெண்ட்ஸில் என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் எழுதுவோமா? பர்ச்சேஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சப்ளையாக 2 monthsன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபெப்ரவரியோடது ஏப்ரலில், மார்ச்சோடது மேலே, அண்ட் ஏப்ரலோடது ஜூனில் எழுத போகிறோம். ஓகே, அப்போ 45,000, 48,000, 52,000. பாருங்கள்,
எழுதியாச்சு. அண்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அண்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ் 1 month. எல்லா எக்ஸ்பென்சஸும் கூட வேஜஸ்மே 1 monthன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மார்ச்சோடது ஏப்ரலில், அப்போ 9750ன்றது ஏப்ரல்லையும், 10,500 மேலையும், 13,500 ஜூன்லேயும் வேஜஸ் போட்டாச்சு. இது மாதிரி ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 8,250 வந்து நம்ம ஏப்ரல் எழுத போகிறோம், அண்ட் 9,000 வந்து மேலே எழுத போகிறோம், அண்ட் 11,250 ஜூனில் எழுத போகிறோம். பாருங்கள் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அதுவும் 1 month தான். இது மூணுமே 6,000 தான். மார்ச்சும் 6 தான், ஏப்ரலும் 6 தான், மேவும் 6 தான். அப்போ அப்படியே 6,000 மூணுத்துக்குமே போட்டாச்சு. ஓகே, இப்போ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா மார்ச்சோட 4,500 நம்ம ஏப்ரலோட 5,250 மேல, அண்ட் மேவோட 6,570 ஜூனில் எழுதணும். எஸ் எழுதியாச்சு. ஓகேவா? எஸ். இப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாமும் போட்டாச்சு. இப்போ இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்தந்த ஸ்பெசிஃபைட் மந்தில் அதை போடணும். இன்கம் டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஜூனுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜூன் மந்த் இன்கம் டேக்ஸ் 57,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட், அதுக்கப்புறம் போனஸ். டிவிடெண்ட் எவ்வளவு? 15,000. எந்த மந்தில்? ஏப்ரல் மந்தில் போட்டாச்சு பாருங்கள், 15,000. அப்புறம் போனஸ் டு ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா 22,500. இதுவும் ஏப்ரல் மந்தில் பாருங்கள், 22,500 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பிளான்ட் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மேலே வருது. ஓகே, அப்போ 1,20,000 நம்ம மேலே போட போகிறோம், போட்டாச்சு. ஓகேவா? எஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது தான், க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்றது பாருங்கள் 1,22,700. ஓகேவா? இந்த 1,22,700ல் இது எல்லாத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். பிகாஸ் இதெல்லாம் பேமெண்ட்ஸ், இது ரெசிப்ட். ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா வரது தான் க்ளோசிங் பேலன்ஸ். பாருங்கள் 11,700. ஓகே, இந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ்ன்றது நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போகுது. அப்போ மேலே 11,700 ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுடலாம். எஸ், போட்டாச்சு. இப்போ 11,700, 72,000, 24,000 ஆட் பண்ணலாம். அப்போ நம்மளோட டோட்டல் ரெசிப்ட்ஸ் பாருங்கள் 1,07,700 இருக்குது. இப்போ இதில் நம்ம இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1,20,000, இது 48, இது 10,500, இது 9,000, இது 6,000, இது 5,250. ஸோ நமக்கு பேமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, நம்மளோட ரெசிப்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் இதுலேயே தெரிஞ்சு போச்சுங்க, இது வந்து 1,07,000, இது 1,20,000. அப்போ இதுலேருந்தே நமக்கு தெரியுது நம்மளோட பேமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்ட்டு. அப்போ ரெசிப்ட்ஸை விட பேமெண்ட் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஓவர் டிராஃப்ட். இதை நம்ம க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் சொல்கிறோம் இல்லையா, அதை ஓவர் டிராஃப்ட். பாருங்கள் 91,050 பேங்க் ஓவர் டிராஃப்ட் இது. ஓகே, பேலன்ஸ் கேஷாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட கேஷ் பேலன்ஸும் சொல்லுவோம், இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஓவர் டிராஃப்ட் அப்படியே ஓப்பனிங்லேயும் ஓவர் டிராஃப்டாக தான் போகும், 91,050. ஓகே, இப்போ இது மைனஸ் ஃபிகர், அதனால தான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த மைனஸோட இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்றதை பாருங்கள். இது மைனஸ் ஃபிகர், இது ரெண்டும் ஆடு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா 31,950 வந்துருச்சு. ஓகே, இப்போ இது பாசிட்டிவ் ஃபிகராக இருக்குது. பிகாஸ் இது 96, இது 27, இதை விட இதெல்லாம் ஜாஸ்தி இல்லையா, அதனால் பாசிட்டிவ் ஃபிகர் வந்திருக்கு 31,950. ஸோ இதோட இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயம் நம்மளோட இந்த ரெசிப்ட்ஸை விட ஜாஸ்தி தான் இருக்குது. ஓகே, அப்போ இதுலேயும் பேமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால திரும்பவும் நமக்கு ஓவர் டிராஃப்ட் தான் வரப்போகுது. ஓகேவா? இந்த 31,950ல் இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வருது பாருங்கள், 1,14,370. இதுவும் மைனஸில் வரதுனால ஓவர் டிராஃப்ட் நெகட்டிவ் ஃபிகர், அதனால நம்ம ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். புரியுதா? நெகட்டிவ் ஃபிகர் வந்துச்சு அப்படின்னா இது நெகட்டிவாக வச்சுக்கணும். அதர்வைஸ் இதில் நம்ம என்ன பண்ணோம், 11,700 + 72 + 24ன்னு பண்ணோம்ல, இங்கே அப்படி பண்ணக்கூடாது. 91,050ன்றது மைனஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 31,950 வந்திருக்கு. ஓகே, அப்போ இதெல்லாத்தையும் திரும்ப மைனஸ் பண்ணும்போது திரும்பவும் நமக்கு நெகட்டிவ் ஃபிகர் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ 1,14,370ன்றது ஓவர் டிராஃப்ட். புரிஞ்சுதா? எஸ். இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. அண்ட் வேறு ஏதாவது ப்ராப்ளம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். எஸ். Thank you for your patient listening.